எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கண்டென்ட்டாக எதுவும் இல்லை, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு வீடியோ போடுறோம், அவ்வளோதான். என்ன அப்படின்னா, நாம் பார்த்த இதுவரையிலும் ஹையஸ்ட் ப்ரைஸ் 80.16 அப்படின்றது வந்து எவ்வளோ நம்ம பணவீக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் ருப்பி யூஎஸ் டாலருக்கு நிகராக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப 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 ஒரு என்ன சொல்லுது, அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டுருக்கோம். இன்னும் எந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியலது. இது வந்து அவ்வளவோ என்னை பொறுத்தவரையிலும் அவ்வளோ நல்ல விஷயமாக தெரியலது. இது எங்கே கொண்டு போய் விட போகிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சரி, இந்த டாலர் விஷயத்துக்காகவா நீங்கள் போட்டிங்கன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இங்கே பக்கத்தில் பாருங்கள், இந்த சார்ட் ஸ்க்ரீன் தெரிஞ்சிச்சு. இதோ நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, இதுலேருந்து நாங்கள் என்ன சார் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது சார்ட் இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி போகிற சார்ட்டு நிறைய ஸ்டாக்ஸுங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடினீங்கன்னா கிடைக்கும். இப்போ வந்து நான் மேக்ஸில் கொடுத்துருக்கேன். மேக்ஸில் சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. க்ளீனாக வந்து ட்ரெண்ட் அப்பில் போய்ட்டுருக்குது, ஸ்மூத்தாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, 5 இயர்ஸில் போட்டு பார்க்கலாமே அப்படின்னா 5 வருஷத்துலேயே ஆல்மோஸ்ட் க்ளீனாக அப் ட்ரெண்ட்லாம் போய்ட்டுருக்கு. இதில் எத்தனையோ பிரேக் அவுட்டுங்க நிறைய நடந்திருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும் அது. ஓகே, சரி, வருஷத்துடைய போட்டு பார்க்கலாம். ஒரு வருஷத்தில் எந்த மாதிரி ட்ரெண்ட், ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்பில் தான் போயிருக்கு. ஸோ ஒரு மாதத்தோடைய ட்ரெண்டு ஒரு மாதத்துக்கும் அப்பில் தான் போயிருக்கு. சரி, 5 நாளும் அப்பில் தான் போயிருக்கு. சரி, டே சார்ட்டு டேலேயும் உங்களுக்கு ஹையஸ்ட் ஆல்மோஸ்ட் ஹையில் தான் போயிட்டுருக்கு. ஏன் அந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அகைன் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ட்ரெண்டு கூடவே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவீங்க. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் ட்ரேட் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்க சொல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ட்ரெண்டு கூடவே போங்க. ட்ரெண்டு கூடவே போயிட்டு எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட்டோ இல்லை பிரேக் டவுனோ எங்கே ஆகுதோ, ஸோ அது கூடவே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் வாய்ப்புக்கான அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் சேனல் பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க. சார், என்ன சார் டெலிகிராம் சேனல் அப்படின்னு? இது வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்றது என்னென்னா, என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இப்போது இந்த இடத்துல கீழே வந்தால் சேலிங்கான வியூ இருக்குன்னு சொல்லிங்களா, கீழே வந்தால் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். சரி, மேலே போச்சுன்னா அப்படின்னா மேலே போனால் ட்ரேட் பண்ணாதீங்க. சிம்பிள், மேலே போனால் ட்ரேட் பண்ண ஏற மார்க் கீழே போட்டுக்கலைங்க. கீழே வந்தால் சேல் பண்ணுங்கள், மேலே போனால் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா மேலே ரீசன் இருக்கும். ஸோ என்னென்னா, இதெல்லாம் வந்து ரெசிஷன் ஜோன் ஒர்க் ஆகும். இந்த ரெசிஷன் லைன்லாம் போட்டிருக்கீங்களா, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு டவுன் சைடு ஏற மார்க் போட்டிருக்கேன். ஓகே, லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காமிச்சா தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு. இப்போ ரன்னிங்கில் மார்க்கெட் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஓகே, கரெக்டாக ரைட், எஸ், அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, இது பாருங்கள், இது ரெசிஷன் ஜோன் ஒர்க் ஆகும் இடத்துல. ஸோ ப்ரைஸ் கீழே வந்தால் மட்டும் சேல் பண்ணுங்கன்னு சொல்லி கீழே வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7450 7300, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, போதுமானது இல்லைங்களா? ஸோ இன்னும் போயிட்டுருக்கு ரன்னிங்கில். இது நீங்களும் விருப்பப்பட்டால் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது என்னோட வெபினார் அட்டென்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லை வெபினார் அட்டென்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே 4 வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்துக்கு வெபினார் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதாவது இந்த மாதம் 23 அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து 2 நாள் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ மண்டே டியூஸ்டே லாஸ்ட் டேட் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அப்படியே ஒரு என்ன ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டிருந்தேன், அவ்வளோதான். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.